ஓகே. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் எக்ஸெல்னா எப்படி இருக்கும்? அதோடைய அமைப்பு என்ன? இந்தந்த ஆப்ஷன் இங்க இருக்குன்ற ஒரு ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்ஃபேஸ பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே எக்ஸெல பத்தி தெரியாதவங்களுக்கும், எக்ஸெல்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும். ஆனா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து எக்ஸெல்ல உள்ள ஃபங்ஷனாலிட்டீஸ், ஃபீச்சர்ஸ பத்தி அதான் பார்க்க எனக்கு போறோம். தெரியுமே. தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. எக்ஸெல்னா என்னன்னு நார்மலா தெரியறத தாண்டி, ஒர்க் பண்றவங்களுக்கு, உங்கள மாரி, என்ன மாரி, ஆனந்தி மாதிரியான மக்களுக்கு எக்ஸெல்ல பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறது பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல என்னென்ன ஃபங்ஷனாலிட்டி இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் எக்ஸெல்ல இருக்கு, புதுசு புதுசா என்னென்ன இருக்கு, அப்படின்ற நெறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க. நெறைய டேப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸெல்ல இருக்கு இல்லையா? ஹோம் டேப்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்சர்ட் டேப், ட்ரா அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு டேப் இப்ப புதுசா வந்திருக்கு. ட்ரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர், ஹெல்ப் அப்புறம் லாஸ்ட்டா வந்து ஆக்ரோபாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆக்ரோபாட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆட் இன் போட்டதுனால இது வந்திருக்கு. நான் வந்து அடோபுடைய அந்த பிடிஎஃப் அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து வந்திருக்கு. பேசிக்கலி எல்லா அப்ளிகேஷனையும் நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சொல்ற எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணும்போது, இந்த மாதிரி சப்போர்ட்டபிள் ஃபீச்சர் எல்லாம் இங்க வந்துரும். நல்ல விஷயம் தான். இது உள்ள போனோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும். இப்ப நம்ம ஹோம் டேப்னா என்ன? இது எதுக்காக யூஸ் பண்றது? இதுல உள்ள விஷயங்கள் என்னன்றத ஃபாஸ்ட்டா பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் நல்லா பண்றதுக்கு, காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரி, ஒரு கன்டென்ட்ட நான் முதல்ல ஓப்பன் பண்ணிடுறேன். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே. சும்மா ஒரு டேட்டாவ நான் வந்து என் டேட்டா உங்களுக்கு தெரியும்னு நம்புறேன். சூப்பர். இப்போ இந்த டேட்டாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத வந்து டேட்டான்னு சொல்லலாம் இல்ல. நார்மலா டேபிள் மாதிரி தெரியுது. மேல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் மேன் இருக்கு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்ன்னு ஒரு சில ஹெட்டிங்ஸ் இருக்கு. கீழ நேம்ஸ் இருக்கு. டேட்டா இருக்கு. இது நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, எக்ஸெல்ல பொறுத்தவரைக்கும் இது டேபிள் கிடையாது. நார்மல் டேட்டா அவ்வளோதான். காலம் வைஸ் ஆர் ரோ வைஸ் சேவ் பண்ணப்பட்டிருக்க ஒரு டேட்டா. இந்த டேட்டாவ நம்ம நெறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ ஹோம் டேப் மூலமா இந்த டேட்டாவ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ண போறோம். ஹோம் டேப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு பேர் வந்து கிளிப் போர்டு. கிளிப் போர்டு. இதுல காப்பி பேஸ்ட் பண்ற ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கும். அப்புறம் ஃபாண்ட்ன்னா அந்த ஃபாண்ட்டுடைய ஸ்டைல மாத்துறது அந்த மாரி. ஸோ நான் ஹை லெவலா பேசுறேன். தென் அலைன்மென்ட், நம்பர், ஸ்டைல்ஸ், செல்ஸ் எடிட்டிங், அனலைஸ் அண்ட் ஆட்-இன்ஸ். ஆட்-இன்ஸ்ன்றது அடிஷனலா எக்ஸெல்ல உள்ள விஷயங்களுக்கு மேலயும் ஒரு சில விஷயங்கள யூஸ் பண்ணணும். எக்ஸெல்ல முடியாத விஷயங்கள பண்ணணும் அப்படின்னா, ஆட்-இன்ஸ் மூலமா நீங்க அத பண்ணலாம். இது நீங்க வந்து டெவலப் டூல்ல போய் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் இன்சர்ட்ல கூட அத ஆட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஹோம் டேப்க்கு போயிட்டு, ஹோம் டேப்ல உள்ள கிளிப்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாட் இஸ் கிளிப்போர்ட்? அப்படின்னா, இதுல வந்து நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் பண்றது, காப்பி பண்றது, கட் பண்றது அண்ட் ஃபார்மட்ட காப்பி பண்ணி பெயிண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகே. கட் காப்பி பேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லா அப்ளிகேஷன்லயுமே கட் காப்பி பேஸ்ட் சேமா தான் இருக்கும்ல. கட்டுனா கட்டு, காப்பினா காப்பி, பேஸ்ட்னா பேஸ்ட். ஒரு கன்டென்ட்ட காப்பி பண்ணா பேஸ்ட் பண்ணலாம். கட் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து போயிடும். பேஸ்ட் பண்ற இடத்துல வந்துரும்ன்ற மாதிரி ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா நீங்க அத புரிஞ்சுக்க முடியும். கட், காப்பி, பேஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க இதுல ஒரு அடிஷனலான விஷயம் என்னன்னா, காப்பி பண்ற கன்டென்ட்ட பேஸ்ட் பண்றதுலயே நெறைய ஆப்ஷன் இருக்கு. அப்படியே பேஸ்ட் பண்ணணுமா? ஃபார்மட் இல்லாம பேஸ்ட் பண்ணணுமா? ஃபார்மட்ட மட்டும் பேஸ்ட் பண்ணணுமான்னு நெறைய பண்ணலாம். அத நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால அத எக்ஸ்ப்ளோர் பண்றேன். சும்மா நான் இந்த டேபிள வந்து கொஞ்சம் கலரிங் பண்றேன். நார்மலா இந்த மாரி டேபிள்ஸ் அப்படியே நீங்க காமிக்கிறத விட கொஞ்சம் டெக்கரேட்டிவா காமிக்கும்போது, இது ரொம்ப நல்லா இல்ல. இருந்தாலும் நீங்க இந்த மாரி கலர்லாம் பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்தணும். ஃபார்மட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாரி டேட்டாவா இருந்தத நீங்க இந்த மாரி கலர்லாம் குடுத்து கொஞ்சம் அழகா ஃபார்மட் பண்ணி, பார்டர் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா பளிச்சுன்னு அது ஒரு டேபிள் மாதிரி தெரியிற மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா. இப்ப இந்த இடத்துல நெறைய செல்ஸ் தெரியுது. நான் இந்த செல்ஸ கூட தெரியாத மாதிரி வியூல போயிட்டு கிரிட் லைன் எனேபிள் பண்றத டிசேபிள் பண்ணி விட்டுருவேன். பாருங்களேன், இப்ப என்னோட டேபிள் மட்டும் ரொம்ப பிரகாசமா, பிரைட்டா இந்த இடத்துல உள்ள டாட்ஸ் அதாவது செல்ஸ் உடைய விசிபிலிட்டிலாம் போயிட்டு அழகா இருக்குதுல்ல. இப்ப இந்த மாதிரியான அப்பியரன்ஸ்ல நீங்க ஃபார்மட் பண்ணி உங்களுடைய டேட்டாவ பிரசன்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாரி ஃபார்மட் பண்றதுல அடிக்கடி பண்றது கஷ்டமா இருக்கும். இப்ப இதே மாரி ஒரு டேட்டாவ நான் இத காப்பி பண்றேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணும்போது நான் பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு, இந்த இடத்துல 1, 2, 3ன்றத கிளிக் பண்ணி பண்ணேன்னா, இந்த கலர்லாம் இங்க வரவே இல்ல.
டேட்டா மட்டும் வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரியான பேஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள இந்த ஆப்ஷன்ஸ நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இது நார்மலா நான் அன்டூ பண்ணும்போது பின்னாடி போயிடும். பழைய மாதிரி மாறிடும். டேட்டா காணாம போயிடும். திருப்பி நான் காப்பி பண்ணத இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே நான் கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்ட்ரோல் வினா பேஸ்ட் உடைய ஷார்ட்கட். அப்படி பண்ணலாம். இல்லன்னா இத அப்படியே நான் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணா என்ன ஆகுது? அப்படியே இந்த கலர்லாம் சேர்ந்து வருதுல்ல. இந்த மாரி சம்டைம் வரக்கூடாது. இந்த இடத்துல கலர்லாம் வேண்டாம். எனக்கு டேட்டா நான் வந்து பியூரா வரணும். பேஸ்ட் பண்ணும்போது டேட்டா மட்டும் தான் வரணும். அதுக்கப்புறம் நான் வேற கலரிங் பண்ண போறேன். அது வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறேன்னும்போது, நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன். இந்த டிராப் டவுன்ல இருக்கிற இதிலிருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த பேஸ்ட் வேல்யூன்றதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன யூஸ் பண்ணா ரொம்ப பிரசன்டபிளான கிளீன் டேட்டாவா இது அவுட்புட்ல வரும். அப்படிதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாரி நீங்க நெறைய வேலைய பண்ணிட்டீங்க. சரியா? நெறைய வேலைய பண்ணிட்டீங்க. நெறைய வேலைய பண்ணி இந்த இடத்துல நெறைய டேபிள மேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நீட் வருது. இத கலர் பண்ணணும். அப்போ வேற ஏதாவது கலர் பண்ணி இத வந்து டெக்கரேட் பண்றதுக்கு பதிலா இதே கலரையே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும்ல. டேட்டாவ பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுல ஏதோ வேலைய பண்ணி மாத்திட்டீங்க. டேட்டாவெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், நம்ம கலர மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இல்லையா? இந்த இடத்துல உள்ளத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கலர் வந்துருமே நீங்க சொல்ல டேட்டா மாறிடும்ல. நமக்கு டேட்டா மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த கலர மட்டும் கொண்டு வரணும்னாலும், இத அப்படியே செலக்ட் பண்ணி இத காப்பி பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணா எல்லாமே வந்துரும். டேட்டா மாறிடும். நம்ம மாத்திருக்கிற டேட்டாவும் சேர்ந்து மாறிடும். அப்போ கலர மட்டும் கொண்டு வர்றதுக்கு இத கிளிக் பண்ணி இந்த இடத்துல நெறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. பேஸ்ட்ன்னா அப்படியே ஆகும். ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் ஆகும். இந்த இடத்துல ஃபார்முலாவும் நம்பர் ஃபார்மேட்டிங்கும் பேஸ்ட் ஆகும். ஆனா இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? சோர்ஸ் ஃபார்மேட்டிங். கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்ன்றத யூஸ் பண்ணீங்கன்னா, சோர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கிற கலர் மட்டும் இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயத்துக்கு இந்த டேப், இந்த ஹோம் டேப்ல இருக்கிற இந்த குரூப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சில விஷயமும் இருக்கு. இத பத்தி நான் ஒரு தனி வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். ஏன்னா, இது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுனால. கட் பண்றது உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணலாம். காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபார்மேட் பெயிண்டர். சம்டைம் உங்களுக்கு கீழ நெறைய டேட்டா இருக்கு. இந்த மாரி தெரியுதா? எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா. இதே கலரிங் தான் கீழயும் வரணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்போ இதே மாதிரி நீங்க பண்ணலாம். எப்படி பண்றது? காப்பி பண்ணி இத கிளிக் பண்ணி பண்றது ஒரு மெத்தட் இல்லையா? இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இத கிளிக் பண்ணிட்டு, இத டபுள் கிளிக் பண்ணிடணும். சரியா? டபுள் கிளிக். இப்போ இது டபுள் கிளிக் பண்ணதுனால இந்த ஃபார்மேட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். காப்பி ஆயிடும். இப்ப எங்கெல்லாம் போய் நீங்க கிளிக் பண்றீங்களோ, அங்கெல்லாம் ரொம்ப குயிக்காவே அதே ஃபார்மேட் அப்ளை ஆகுது. திங்க் அபௌட் இட். உங்களுக்கு நெறைய டேட்டா இந்த மாதிரி இருக்கு. ஆனா, ஒரே ஃபார்மேட்ல இருக்குன்றபோது, ஒரு ஃபார்மேட்ட நீங்க பண்ணதுக்கப்புறம், அத அப்படியே காப்பி பண்ணி அந்த கலரிங் எல்லாம் எடுத்துக்க போறீங்க. தென் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு கிளிக், கிளிக், கிளிக் எல்லாமே அப்ளை ஆகிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷன். டெஃபினெட்லி நீங்க நெறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் என்னது? ஃபார்மேட் பெயிண்டர். இந்த ஃபார்மேட் பெயிண்டர யூஸ் பண்ணி நெறைய வேலைகள குயிக்கா நீங்க பண்ணலாம். சரியா? இன்னும் நெறைய இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான இந்த ஹோம் டேப்ல இருக்கிற கிளிபோர்டுன்ற இடத்திலேயே இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? சரி. நான் இங்கிருந்து அப்படியே பக்கத்து டேப்ல போறேன். பக்கத்து குரூப்க்கு மூவ் ஆவுறேன். இந்த ஃபாண்ட்ன்ற குரூப் ரொம்ப புதுசான குரூப் கிடையாது. ஆல்ரெடி நீங்க நெறைய வாட்டி இந்த ஃபாண்ட்ன்ற ஒரு குரூப்ப எல்லா அப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட எல்லா ஃபாண்ட்ஸும் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஃபாண்ட்ஸ் அப்படின்னா, நான் ரன் கமாண்ட் போயிட்டு இந்த இடத்துல ஃபாண்ட்ட பத்தி பேசுறதுனால, இந்த இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஃபாண்ட்ஸ நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரன் கமாண்ட் போயிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல நெறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தேவையான புது புது ஃபாண்ட்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல அந்த ஃபாண்ட்ட எடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ல அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லையா? இந்த இடத்துல உள்ள ஃபாண்ட் எல்லாமே ஆன்லைன்ல இருந்தும் ஒரு சில ஃபாண்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாரி சிம்பல் தெரியுது இல்லையா? இதெல்லாம் ஆன்லைன் மூலமா அவைலபிள் இருக்கிற ஃபாண்ட்ஸு. ஒருவேளை நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும். பட் இப்போ கம்ப்யூட்டர்ல இல்ல. கிளவுட்ல இருந்து டவுன்லோட் பண்ணப்பட்டு யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களாவும் இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ற எல்லா கன்டென்ட்டுமே ஆர் எல்லா ஃபாண்ட்டுமே இந்த இடத்துல டவுன்லோட் தட் இஸ் டிராப் டவுன்ல வொர்க் ஆகும். அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபாண்ட்ட இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணணும்.
அத இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். இன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணி, இத நீங்க உங்களுடைய செலக்ட் பண்ண அந்த கன்டென்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபாண்ட் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏஜென்சி எஃபின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி ஒரு பெரிய டிஸ்ப்ளேல இதெல்லாம் போட்டோம்னா நல்லாருக்கும். பட் சின்ன டிஸ்ப்ளேல பார்க்கும்போது ஒரு மாரி தெரியுது. மோஸ்ட்லி இந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேலிப்ரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்ண பேசிக்கான ஒரு ஃபாண்ட்டே கேலிப்ரி, ரைட்? ஈவன் ரொம்ப பழைய வெர்ஷன்ல இருந்தே 2013 அந்த மாதிரியான வெர்ஷன்ல இருந்தே இந்த கேலிப்ரி ஃபாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்த ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற ஃபாண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏரியல் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் வந்து ரொம்ப அழகா மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நெறைய பேர் யூஸ் பண்ற ஃபாண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபாண்ட்ஸ் வந்து கேலிப்ரி. சரியா? நம்மளும் அதான் யூஸ் பண்றோம். மைக்ரோசாஃப்ட்டோட டிஃபால்ட் ஃபாண்ட் கேலிப்ரி. அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரி. ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்றது. ஃபாண்ட்டுடைய சைஸ சேஞ்ச் பண்றது. இந்த இடத்துல 11 இருக்கு. நான் 20 அப்படின்னு கீப் பண்ணிட்டு என்டர் பண்ணேன்னா, அந்த ஃபாண்ட்டுடைய சைஸ் எல்லாம் மாறிடும் இல்லையா? இப்ப நான் அன்டூ பண்றேன். இந்த ஹெட்டிங்க மட்டும் செலக்ட் பண்ணி இந்த டிராப் டவுன கிளிக் பண்ணி இத நான் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரிலாம் அசிங்கமா பண்ணக்கூடாது. சும்மா உங்களுடைய இம்ப்ரஷனுக்காக, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்டூ பண்ணிடுறேன். அதே மாரி ஃபாண்ட் உடைய சைஸ இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, போல்ட் அப்ளை பண்றது, இட்டாலிக் அப்ளை பண்றது, அண்டர்லைன் அப்ளை பண்றது, அண்டர்லைன்லயே டபுள் அண்டர்லைன், சிங்கிள் அண்டர்லைன் இந்த வெர்ஷன்ல இருக்கு. உங்க வீட்ல உள்ள கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அப்பதான் நல்ல புரிதல் வரும். அப்படியே இங்க வந்தோம்னா பார்டர். இந்த இடத்துல நான் பார்டர எப்படிலாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். செலக்ட் பண்ற இடத்துல பாட்டம்ல மட்டும் பார்டர் வேணுமா? டாப் சைட்ல மட்டும் பார்டர் வேணுமா? லெஃப்ட்டா? ரைட்டா? நோ பார்டரா? பார்டரே வேண்டான்னா இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பார்டர் வரட்டும்ப்பா. அப்படின்னா இத கிளிக் பண்ணிக்கலாம். அவுட் சைட்ல மட்டும் சுத்தி ஒரு பார்டர் வேணும்னா இத யூஸ் பண்ணணும். இல்ல அவுட் சைட்ல பார்டர் வேணும். பட் ரொம்ப திக்கா ரொம்ப பெருசா வேணும்னா இத யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டபுள் பாட்டம் பார்டர் வேணுமா? திக் பார்டரா? டாப் அண்ட் பாட்டம்ல பார்டரா? இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும்ல. எந்த இடத்துல பார்டர சொல்ல வராங்க. நம்ம எத கிளிக் பண்ணா என்ன வரும்ன்றது இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். அதே மாரி இந்த இடத்துல பார்டர நீங்க டிரா பண்ணிக்கலாம். பார்டருக்கு கிரிட் யூஸ் பண்ணலாம். பார்டர அழிக்கலாம். பார்டருடைய கலர்ஸ மாத்தலாம். அதே மாரி லைனுடைய ஸ்டைல்ஸ மாத்தலாம். இன்னும் இதுல இல்லாததையும் தாண்டி இத கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னும் நெறைய பார்டர் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் வரும். அதுவும் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்டர கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்தீங்கன்னா, இதோடைய பேக்கிரவுண்ட்ல கலர் அப்ளை பண்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த கலர் அப்ளை பண்ற ஆப்ஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா, கலர் தான் நம்மளுடைய மைண்ட் அட்ராக்ட் பண்ணும். நம்ம எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா நம்ம கன்டென்ட்ட வச்சிருக்கோன்றத பேஸ் பண்ணி தான் ஆடியன்ஸ் அந்த கன்டென்ட்ட பார்ப்பாங்க. இல்லன்னா பார்க்க மாட்டாங்களே இல்ல. நார்மலா ஒரு டேட்டா மட்டும் இருக்குன்னா, நம்மளே அத பார்க்க மாட்டோம். தூக்கம் வந்துரும். அப்போ மத்தவங்களுக்கு பிரசன்டபிளா காமிக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அ நம்ம டாக்குமெண்ட்ல அது ஒரு கலரா இருக்கலாம். இதே இது மூவின்னு பார்த்தா கிராபிக்ஸா இருக்கலாம். அந்த மாரி இங்க வந்து ஒரு நார்மலான கலர் உங்களுடைய பிரசன்டேஷன அழகுபடுத்தி காமிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இதுவும் கலர் தான். ஃபாண்ட் உடைய கலர், இது பேக்கிரவுண்ட் கலர். இந்த கலர நம்ம இத கிளிக் பண்ணி இந்த இடத்துல உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதையும் தாண்டி இன்னும் அதிகமான கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, மோர் கலர் போயிட்டு இந்த இடத்துல இருந்து நெறைய கலர்ஸ பிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேண்டாம்ப்பா. கஸ்டமைஸ்டா நான் ஒரு சில கோடிங் யூஸ் பண்ணி கலர மாத்திக்கணும் அப்டின்னாலும், இந்த கோடு மூலமா ரெட் எவ்வளோ இருக்கணும், கிரீன் எவ்வளோ இருக்கணும், ப்ளூ எவ்வளோ இருக்கணும்னு மாத்தி, அதன் மூலமா ஒரு புது கலர நீங்க கிரியேட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ கலர் இங்கேயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கேயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபாண்ட் உடைய கலரையும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். பேக்கிரவுண்ட் கலரையும், செல் உடைய பேக்கிரவுண்ட் கலரையும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாண்ட்ன்ற குரூப்ல இவ்வளோதான் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. இன்னும் இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னும் நெறைய ஃபாண்ட் ரிலேட்டடா கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வருது. இதுலயும் நீங்க எதையாவது யூஸ் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ட, எக்ஸெல் ஷீட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அதே மாதிரி பக்கத்துல அலைன்மென்ட் ஒரு குரூப் இருக்கு. 2 குரூப்ப தாண்டி இது முக்கியமான ஒரு குரூப் தான் அலைன்மென்ட் அப்படின்ற குரூப். அலைன்மென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செல்லுல அந்த டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் அலைன்மென்ட் அப்படின்றது. ஸோ பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா, நம்பர் இல்லையா? இது நம்பர். இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து ரைட் சைட்ல அலைன் ஆயிருக்கு. இந்த செல்ல ரைட் சைட்ல அலைன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல அலைன் ஆயிருக்கு. இதுதான் பேசிக்கான டிஃபால்ட் அலைன்மென்ட் ஃபார் டேட்டா. நம்பர் ரைட் சைட்லயும், டெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்லயும் அலைன் ஆயிருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து 6 அப்படின்னு கீ பண்ணி என்டர் பண்ணும்போது இது ஒரு நம்பர் இல்லையா? இந்த நம்பர் வந்து இந்த செல் உள்ள ரைட் சைட்ல தான் அலைன் ஆகும் டிஃபால்ட்டாவே. ஒருவேளை நான் இந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்ட வந்து கீ பண்றேன் அப்படின்னா
இந்தியா அப்படின்னு கீப் பண்ணும்போது இது என்டர் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிடும். இது விட டிஃபால்ட்டான அலைன்மெண்ட் ஃபார் டேட்டா இன் எக்ஸல். சரியா? இப்போ இந்த அலைன்மெண்ட்டை பார்த்து இது நம்பரா டெக்ஸ்டா நம்ம கண்டுபிடிச்சலாம். சம்டைம் நம்பர் மாதிரி தெரியும், அது லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அது ஒருவேளை ப்ராப்பரான நம்பர் ஃபார்மேட்டா இல்லாமல் இருக்கலாம். இதையும் தாண்டி நம்ம இதை மாற்றவும் முடியும்ல. செலக்ட் பண்ணிட்டு இதன் மூலமா நம்ம இதை கஸ்டமைஸ்டா மாத்திக்கலாம். பட் நார்மலா அந்த ஃபாண்ட், அந்த டெக்ஸ்ட் எப்படி அலைன் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வேணும்னா அதை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் நார்மலா டிஃபால்ட்டா அப்படிதான் இருக்கும். நீங்க மாத்திக்கவும் முடியும். இந்த மாதிரியான மாற்றங்களை பண்றதுக்கு இந்த அலைன்மென்ட் டேப் யூஸ் பண்ணப்படுது. இது எல்லாமே லெஃப்ட் சைடுல, ரைட் சைடுல அலைன் ஆயிருக்கு. இதெல்லாம் சென்டரா அலைன் ஆயிருக்கு. இதெல்லாம் லெஃப்ட் சைடுல அலைன் ஆயிருக்கு. இதெல்லாம் ஹாரிசான்டல் அலைன்மென்ட் இல்லையா? ஸோ ஹாரிசான்டலா ரைட்டு, லெஃப்ட், சென்டர்ன்னு நம்ம இதன் மூலமா இந்த 3 ஆப்ஷன் மூலமா டிஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு செல்லுக்கு உள்ள இருக்கிற கன்டென்ட், பாட்டம்ல இருக்கா? மிடில்ல இருக்கா? டாப்ல இருக்கான்றத இத வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணலான்ற மாரி, இது எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன் ஃபார் அலைன்மென்ட்ஸ். இப்ப இத தாண்டி இது 4யும் 6 இந்த 6யும் உங்களுக்கு தெரியும்ல. லெஃப்ட், ரைட், மிடில், சென்டரு, அதே மாதிரி டாப், மிடில், பாட்டம் இது எல்லாமே அலைன்மென்ட் பண்றது வெர்டிகல், ஹாரிசான்டல். இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா இந்த அலைன்மென்ட் குரூப்ல இண்டென்டேஷன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பிரியா அப்படின்ற ஒரு நேம் இருக்கு இல்லையா? அந்த நேமை நான் லைட்டா உள்ள தள்ளணும், இண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இண்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்த விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அலைன் ஆயிருக்கு. அதனால அதோடைய ஃபோக்கஸ் மாறும். இதை வந்து பார்க்குறவங்களுடைய ஓகே இது ஏதோ சொல்ல வருதுன்னு இதை பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்றதுக்கு இண்டென்ட் யூஸ் பண்ணலாம். நான் பேக் பண்ணிட்டேன், நார்மல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டை தாண்டி அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லலாம். இப்போ இந்த சேல்ஸ்மேன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி டைரக்ஷன்ல மாத்துறேன். இந்த மாதிரி டைரக்ஷன்ல இந்த சேல்ஸ்மேன் வரணும்னு சொன்னோம்னா பாருங்களேன், அதோட அலைன்மெண்ட்டே டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இல்ல நம்ம சொல்லலாம். பட் லாஜிக்கலி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது மாதிரி தேவைப்பட்டா மட்டும் வைங்க. இது ரொம்ப உங்களுடைய பிரசன்டேஷனுக்கு கெடுத்துரும். இருந்தாலும் இப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நீங்க இத யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவைப்படும் பொழுது. இந்த மாதிரி எல்லாம் இத நீங்க ஃபார்மட் பண்ணணும். இது எல்லாமே ஃபார்மட் இல்லையா? இந்த மாதிரி பண்றது எல்லாமே நம்ம ஃபார்மட்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணத திருப்பி மாத்தணும். இந்த இடத்துல ஆப்ஷன் இல்ல அப்படின்னா அலைன்மென்ட்குள்ள போனீங்கன்னா டெஃபினெட்லி தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஹியர். இத யூஸ் பண்ணி நீங்க அத மாத்திக்க முடியும். ரைட்? சூப்பர். இப்போ இந்த இடத்துல நம்ம நெறைய விஷயங்கள பார்த்தோம். இண்டென்ட்ட பார்த்தோம், ரொட்டேஷன பார்த்தோம், ஹாரிசான்டல், வெர்டிகல் அலைன்மென்ட்ட பார்த்தோம். அத தாண்டி வரும்போது ராப் டெக்ஸ்ட், மெர்ஜ். இந்த ராப் டெக்ஸ்ட்டும் மெர்ஜும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நெறைய விஷயத்த மேனேஜ் பண்ண முடியும். ராப் டெக்ஸ்ட்னா என்ன? இந்த இடத்துல இந்தியா, கண்ட்ரின்னு இருக்குன்னா, இந்த செல்லுக்குள்ள இல்லாம இது வெளிய போயிடுச்சு இல்லையா? இந்த செல்லுக்கு உள்ள இல்லாம இது வெளிய போயிடுச்சு. சம்டைம் அது மாரி போறது நல்லது இல்லன்றதுனால, நீங்க ராப் டெக்ஸ்ட் மூலமா அத அந்த செல்லுக்குள்ளேயே வச்சுக்க முடியும். இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகும்? வெளியில போயிட்டு, அங்க இருக்கிற டெக்ஸ்ட் கூட ஓவர்லேப் ஆகாம பத்திரமா இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நார்மலா இங்கேயும் ஒரு கீப் பண்றாரு அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் காணாம போயிடுச்சு. அப்போ அத அவாய்ட் பண்றதுக்கு இத கிளிக் பண்ணி ராப் அப்படின்றத எனேபிள் பண்ணா, இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். மறையாம இருக்கும். அதே மாதிரி இந்த மெர்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு ஹெட்டிங் நீங்க போடணும்னு ஃபீல் பண்றீங்க. ம். சும்மா ஒரு டேட்டாவ நான் கீப் பண்றேன். இப்ப இந்த டேட்டா வந்து அக்டோபர் 2022ல உள்ள டேட்டான்னு சொல்லும்போது, சென்டரா இத நம்ம காமிக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். அப்போ இத கிளிக் பண்ணி சென்டரா காமிச்சுட்டு, ஒரு நல்ல கலர குடுத்துட்டோம் அப்படின்னா, அது ஒரு டாப்ல உள்ள சூப்பர் ஹெடர் மாதிரி பிரசன்டபிளா இருக்கும். இந்த மாதிரி பண்றதுக்கு, மல்டிபிள் செல்ஸ மெர்ஜ் பண்றதுக்கு, மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இப்ப இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இந்த நம்பர், ஸ்டைல்ஸ், செல்ஸ், எடிட்டிங், அனாலைசிஸ் இது எல்லாமே ஒரு நாள் நம்ம பேச வேண்டியது இருக்குன்றதுனால, இன்னைக்கு செஷன் இதோட முடியுது. இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோம் டேப்ல இருக்கிற கிளிப்போர்டு, ஃபாண்ட், அலைன்மென்ட் இந்த 3 குரூப்பையும் பேசியிருக்கோம். இந்த 3மே ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனா இருந்தாலும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் புதுசா இருந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்த செஷன்ல இத பத்தின கன்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம்.